தமிழ்நாட்டில் பாட புத்தகங்களின் விலையானது உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? பெற்றோர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம். தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 5 கோடி புத்தகங்கள் ஆண்டுதோறும் அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் தற்போது இந்த பாட புத்தகங்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது குறிப்பாக 1ஆம் வகுப்பு பாட புத்தகம் 160 ரூபாயும், 2ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 150 ரூபாயும், 3ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 190 ரூபாயும், 4ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 180 முதல் 5ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் 200 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு வரை மற்றும் 11, 12ஆம் வகுப்புகளுக்கான அந்த மேல்நிலை வகுப்பு பாட புத்தகங்களுடைய விலையும் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்பு பாட புத்தகத்தின் ஆரம்ப விலை என்பது தற்பொழுது 390 ரூபாய் இருந்தது. தற்பொழுது 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 160 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 2ஆம் வகுப்பு பாட புத்தகத்தினுடைய பழைய விலை 380 ரூபாய் தற்பொழுது 530 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட 150 ரூபாய் முதல் 340 ரூபாய் வரை இந்த பாட புத்தகங்களுடைய விலை என்பது தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த அச்சிடப்படக்கூடிய செலவு, அதே போல தாள்களின் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த விலையேற்றம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை செயலராக குமரகுருபரன் செயலாளராக இருக்கின்ற பொழுது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.